A very good day to all my children. Today we will see the extraction of crude metal. Already we studied the concentration of ore in the last class itself. After the concentration of ore, the next process is extraction of crude metal. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ். ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் பார்க்க போகிறோம் அண்ட் தி நெக்ஸ்ட் கிளாஸில் ரிஃபைனிங் பார்க்க போகிறோம். திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கேரிட் அவுட் இன் 2 steps. One is conversion of ore into metal oxide and the second one is reduction of metal oxide into metal. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஓரை வந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹியர் we have one doubt. Why we are converting ore into metal oxide? We may convert into metal sulfate, metal phosphate or any other form. But here we are converting metal oxide. ஏன் நம்ம வந்து மெட்டல் ஆக்சைடாக மட்டும் கன்வெர்ட் பண்ணுறோம்? மெட்டல் சல்ஃபைடாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மெட்டல் பாஸ்பைடாக கன்வெர்ட் பண்ணலாம். எஸ், ஹியர் வி ஹாவ் த ரீசன் ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. கம்பேர் தி அதர் கன்வர்ஷன், தட் இஸ் மெட்டல் சல்ஃபைட், மெட்டல் பாஸ்பைட். திஸ் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈஸி டு எக்ஸ்ட்ராக்ட் மெட்டல். அதாவது மெட்டல் சல்ஃபைட்லேருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட இந்த ஆக்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸி. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இசட்என்எஸ் ஜிங்க் சல்ஃபைட்லேருந்து ஜிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட ஜிங்க் சல்ஃபைடை நம்ம ஜிங்க் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஜிங்க் ஆக்சைட்லேருந்து ஜிங்கை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் வை வி ஆர் கன்வெர்ட்டிங் ஓர் இன்டு மெட்டல் ஆக்சைடு. நவ் லெட் வி சி சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் காமன் மெத்தட்ஸ் ஃபார் தி conversion of ore into metal oxide. Here we have 2 methods to convert ore into metal oxide. One is roasting and another one is calcination. First we will see roasting. Roasting is mainly for the conversion of sulfide ore into oxide. Sulfide ore க்கு மட்டும் தான் இந்த மெத்தட் அப்ளிகபிள் ஆகும். sulfide ore ஈஸியாக ஆக்சைடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். Now we will see what is roasting. The converted ore is oxidized by heating it with excess of oxygen in suitable furnace below the melting point of the metal. அதாவது கன்வெர்டட் ஓர்னு சொல்லியிருக்காங்க, நல்லா கவனிங்க. கன்வெர்டட் ஓர்னால் என்ன? லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ளோரேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன், இந்த மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க ஓரை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா ஹீட் பண்ணோம். ஹீட் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லையோ விறகுலையோ நம்ம பண்ண முடியாது. கெமிக்கல்னு வந்தாலே we can use only oxygen for heating. ஆக்சிஜன் வச்சு தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். அதாவது ஒரு மெட்டல் வந்து 100 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகுதுன்னா கம்பல்சரி நம்ம ஹீட்டிங்கை வந்து 90 டிகிரி செல்சியஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடணும். அதான் பிலோ த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மெட்டல். இதை தான் நம்ம ரோஸ்டிங் சொல்கிறோம். ஓரை வந்து நம்ம மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நவ் வி வில் see the examples. See the first equation. In first equation galena PbS. இந்த ஃபார்முலாலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிப்பீங்க. ஸோ நல்லா ஒரு 5 times 10 times எழுதி பாருங்கள். PbS react with oxygen, it gives PbO lead oxide plus sulfur dioxide. In this equation you can see one triangular symbol above the arrow mark and the upward arrow at the end. This triangular symbol indicates heat. ஹீட்னா டெம்பரேச்சர் நம்மளுக்கு கொடுக்காம இப்படி கொடுத்தாங்கன்னா தேவையான அளவு நம்ம ஹீட் யூஸ் பண்ணிக்கலாம். At the end the upward arrow it indicates gas. Now see the second equation, zinc sulfide, zinc blend. This is react with oxygen, it converted into zinc oxide and sulfur dioxide. The third one is Cu2S, this is converted into Cu2O, cupric oxide and sulfur dioxide. During this process, the impurities such as arsenic, sulfur, phosphorus, these are all converted into their oxides. இந்த இம்ப்யூரிட்டியெல்லாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஹீட்டிங்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேப்பராக வெளியே போயிடும். கீழே 3 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஎஸ்னா ஆர்சனிக். இந்த ஆர்சனிக் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா இட் ரிமூவ்ட் ஆஸ் ஆர்சனிக் ஆக்சைடு. அண்ட் தென் சல்ஃபர் react with oxygen and removed as sulfur dioxide, and phosphorus also removed as phosphorus pentoxide. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. நம்ம ஜென்ரலாக இட் மெயின்லி காசஸ் ஃபார் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனுக்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மெயினாக நம்ம ஒரு ரீசன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ ஒரு நியூவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபியூரிக் ஆசிடாக கம்பெனிஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு பொல்யூஷனை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மளுக்கு லெபரேட்டரி ரியேஜெண்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த வேஸ்டேஜை கூட நம்ம வந்து ஒரு ரீயூசபிள், ஒரு நல்ல யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு சல்ஃபியூரிக் ஆசிட் இன் மெனி கம்பெனிஸ். ஸோ இந்த ரோஸ்டிங்கிறது 3 மார்க் கொஷினில் கேட்கலாம், 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன்ஸை நிறைய டைம்ஸ் எழுதி பாருங்கள். தென் ஒன்லி ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.